ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்பான நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். 6 மாதங்கள் இந்த வருடத்தில் 2024 ஆண்டு தொடங்கின 1ஆம் தேதியிலிருந்து 6 மாதங்கள் தேவன் நம்மை அற்புதமாய் நடத்தினார். 7வது மாதத்தில் கால் எடுத்து வைக்கும்படிக்கு ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த நாளிலே வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை வாசித்து உங்களுக்காக அடியேன் ஜெபிக்க இருக்கிறேன். சங்கீதம் 40. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். இந்த வருடம் ஆரம்பித்த அந்த நாளிலிருந்து நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அநேக விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் நீங்கள் ஏறெடுத்து கொண்டே இருப்பீர்கள். ஏன் ஆண்டவர் எனக்கு இன்னும் ஒரு அற்புதத்தை செய்யாமல் இருக்கிறார், ஏன் இந்த காரியம் தடைபட்டு இருக்கிறது என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம், சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன். ஆம் பிரியமானவர்களே, பொறுமையோடு கர்த்தருக்காக நாம் என்ன செய்யணும்? காத்திருக்கணும். அப்படி காத்திருக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு நாள் அவர் நம்மிடம் நிச்சயமாக சாய்ந்து, இந்த வசனம் சொல்லுகிறது போல, வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் என்னிடமாய் சாய்ந்து, அவருக்கு ஒரு நேரம் இருக்கிறது. நம்மீது நமக்கு இருக்கிற அக்கறையை விட ஆண்டவர் நம்மீது அதிகமான ஒரு அக்கறை வைத்திருக்கிறார். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை நிச்சயமாய் கேட்பார். ஒருவேளை என்னுடைய பிள்ளைக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று நீங்கள் பல நாட்களாக, பல ஆண்டுகளாக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். என்னுடைய மகனுக்கு, மகளுக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்று நீங்கள் பல வருடங்களாக, பல நாட்களாக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். உங்களுடைய தனிப்பட்ட காரியங்களுக்காக, வேலை காரியங்களுக்காக, குடும்ப சமாதானத்துக்காக, ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் ஆண்டவரிடத்துல ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். சிலர் இப்படியாக சொல்லுவார்கள், ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்பதே இல்லை. அருமையான சகோதரனே, சகோதரியே, நண்பர்களே, ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்க பக்கம் சாய்வார். சாய்ந்து உங்களுடைய கூப்பிடுதலை நிச்சயமாய் கேட்பார். பொறுமையோடு நாம் காத்திருக்கும் பொழுது ஏற்ற வேளையில உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நிச்சயமா ஆண்டவர் செய்வார், மகிமையாய் செய்வார். இந்த 7வது மாதத்துல, இந்த ஜூலை மாதத்துல நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் கர்த்தர் கேட்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கவலைப்படாதீர்கள். அநேகர் துக்கத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு நீங்கள் இருக்கிறீர்கள். நிறைய பேருக்கு பல பிரச்சனை இருக்கிறது. பிள்ளைகளை குறித்த பிரச்சனை, வேலை குறித்ததான பிரச்சனை, பல பிரச்சனைகளை சந்தித்து பாரத்தோடு இருக்கிறீர்கள். நிச்சயமா கர்த்தர் உங்களுடைய கூப்பிடுதலை கேட்பார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைய, இந்த வீடியோ மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையானவர்களே, சோர்ந்து போகாதீர்கள், பொறுமையோடு காத்திருங்கள். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார். ஒரு பொறுமையோடு காத்திருந்து பெற்றுக்கொண்டபடியினால விசுவாசத்தின் தந்தையாய் மாறினார். பொறுமையோடு நாம் காத்திருக்கும் பொழுது, நாம் ஜெபித்துக் கொண்டே இருக்கும் பொழுது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார் அல்லவா? அப்படி நாம் தெரியப்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் வரும், கர்த்தர் உங்க வாழ்க்கையில நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்வார், நிச்சயமாய் செய்வார். உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். உங்களுக்காக அடியேன் இந்த வேளையில ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்கிறவர் என்ற நாமத்தை உடைய எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இந்த ஜூலை மாதத்தினுடைய முதல் நாளுக்காக நன்றி. அப்பா, இந்த முகநூல் மூலமாக ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்காய், நண்பர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அநேகர் வேதனையோடு, துக்கத்தோடு, பாரத்தோடு இருக்கிறார்கள். அப்பா, இந்த மாதத்தை நான் எப்படி கடந்து போவேன்? இந்த மாதத்துல எனக்கு கடன் சுமை இருக்கிறதே, இதை நான் எப்படி அடைக்கப் போகிறேன்?
என்றெல்லாம் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, எனக்கு ஒரு குழந்தை பிறக்காதா? நான் ஒரு மகிழ்ச்சியை காண மாட்டேனா? என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்காதா? இப்படி ஏராளமான தேவைகளோடு பிள்ளைகள் இருக்கிறார்கள். என்னுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வராதா? என்னுடைய பிள்ளைக்கு இருக்கிற அந்த நோய் மாறாதா என்று அநேகர் கதறிக்கொண்டிருக்கிறார்கள், கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பா கர்த்தாவே, அப்பா ஸ்தோத்திரம். எத்தனையோ பேருக்கு பலவிதமான வேதனைகள். கர்த்தாவே, அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த மாதத்துல அவர்களுடைய கூப்பிடுதலை கேளுங்கப்பா. ஒருவேளை ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் அப்பா இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருந்தால் ஆண்டவரே, அவர்களுக்கும் உதவி செய்யுங்க. அவர்களுடைய கண்ணீரையும் துடைங்கப்பா. இது கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்கும் தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உலகத்தில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் நீர் தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. படுத்த படுக்கையாய் கிடக்கிறேனே, சரீரத்துல பலவிதமான நோய்களோடு நான் தவித்துக் கொண்டிருக்கிறேனே, இந்த நோயிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய கூப்பிடுதலை ஆண்டவர் கேட்பீராக. என ஆண்டவர் கேட்பீராகப்பா. ஸ்தோத்திரம். அவர்களுக்கு ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும். அவர்களுக்கு ஒரு அதிசயம் இயேசுவின் நாமத்திலே நடப்பதாக. ஊழியக்காரர்கள் எல்லாம் ஆசீர்வதிங்க. எவ்வளோ கஷ்டங்கள் பாடுகளோடு உடைய பணியை செய்கிறவர்கள் உண்டுப்பா. மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வட மாநிலங்களிலே ஊழியம் செய்கிற மிஷனரிமார்களை கர்த்தர் ஆசீர்வதியும் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவர். அநேக தேவைகளோடு இருப்பார்கள். உடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திப்பீராகப்பா. ஸ்தோத்திரம். உடைய ஊழியக்காரர்களை பலப்படுத்தி வழி நடத்துங்க. சோர்ந்து போய் கிடக்கிறவர்களுக்கு பலன் கொடுத்து வழி நடத்துங்க அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. நீர் எங்களுடைய கூப்பிடுதலை கேட்பதற்காக நன்றி. இந்த ஜூலை மாதத்துல ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய கூப்பிடுதலை நீர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆசீர்வதி. நண்பர்கள், உறவினர்கள், ஆண்டவரே, தெரிந்தவர்கள் எல்லாரையும் தேவன் ஆசீர்வதியும். பெரிய காரியங்களை கர்த்தருடைய வாழ்க்கையில செய்யும். விசேஷமாய் குடும்பங்களிலே சமாதானத்தை தாரும். சமாதானத்தை உடைய பிள்ளைகளுக்கு தாரும். ஜெபத்தை கேட்டதற்காக நன்றிப்பா. இந்த ஜூலை மாதம் முழுவதும் அப்பா எங்களுடைய தேவைகள் அப்பா, இந்த வீடியோவை கண்டு கொண்டிருக்கிறதான கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஆண்டவரே, நண்பர்களுடைய உறவினர்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து பாதுகாத்து வழி நடத்துங்க. இந்த மாதத்துல யாருக்கும் எந்த விதமான நோய் நொடி வரக்கூடாது, ஆபத்துகள் வரக்கூடாது. தேவன் பாதுகாத்து வழி நடத்துங்க. கோட்டையாய், அரணாய், கேடகமாய் இருந்து பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே, ஆமே. அன்பு நண்பர்களே, கர்த்தர் உங்களுடைய கூப்பிடுதலை கேட்பார். இந்த மாதத்துல நிச்சயமாய் கேட்பார். கவலைப்படாதீங்க. உங்களுக்காக அடியேன் ஜெபித்துக் கொள்கிறேன். God bless you. மீண்டும் சந்திப்போம்.